தூங்காமை, கல்வி, துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலன் ஆள்பவர்க்கு எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கு ஏற்ப பாரத தேசத்தை உலகின் குருவாக உயர்த்திட ஓயாது உழைத்துக் கொண்டிருக்கும் உத்தமர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களை அன்புடன் பேச வருமாறு அழைக்கின்றோம். பாரத் மாதா கி. என் அன்பார்ந்த தமிழ் சகோதரர்களே, வணக்கம். मेट्टुपालयम की इस धरती से मैं सबसे पहले मरुदामलाई मुरुगन और कोनी अम्मन को नमन करता हूं. मेट्टुपालयम में कोयम्बटूर जिले की एनर्जी भी है और नीलगिरीज हिल्स की सुंदरता भी है. नीलगिरी की टी पूरे देश में प्रसिद्ध है और टी गार्डन की इतनी सुंदर जगह से एक चाय वाले का दिल का रिश्ता न हो, ये तो हो ही नहीं सकता. என் அன்பார்ந்த தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். மேட்டுப்பாளையத்தின் இந்த புண்ணிய பூமியிலிருந்து உங்க எல்லாரையும் வணங்குறேன். முதல்ல இந்த பகுதியில் இருக்கிற மருதமலை முருகனையும் கோணி அம்மனையும் வணங்குகிறேன். உங்க மேட்டுப்பாளையம் இருக்கே, இதுக்கு கோயம்புத்தூரோட ஆற்றலும் இருக்கு, நீலகிரியின் அழகும் இருக்கு. அதுல பாருங்க, இவ்வளவு அழகான தேயிலை தோட்டங்கள் இருக்கிற பகுதிக்கு வந்தா ஒரு டீ கடைக்காரருக்கு சந்தோஷமா இருக்காதா என்ன? साथियों, कुछ ही दिन में तमिलनाडु तमिल पुत्तांडु को सेलिब्रेट करने जा रहा है. मेरी आपको एडवांस में बहुत सारी शुभकामनाएं हैं. अनई वरुक्कुम इनिया तमिल पुत्तांडु नलवाड़ तुक्कड़ो. मेरी कामना है कि ये नववर्ष हर तमिल भाई बहन के जीवन में प्रोग्रेस, हेल्थ और प्रॉस्पेरिटी को न्यू हाइट पर लेकर जाएं. அன்பர்களே, இன்னும் சில நாள்ல உங்களுக்கு தமிழ் புத்தாண்டை நீங்கள் எல்லாரும் கொண்டாட இருக்கிறீர்கள். அதற்காக என் அன்பான வாழ்த்துக்களை அட்வான்ஸாவே உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டை கொண்டாடும் ஒவ்வொரு சகோதர சகோதரிக்கும் வாழ்வில் நலமும் பெருமையும் உயர்வும் முன்னேற்றமும் அடைய வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். कांगो और नीलगिरी की ये भूमि बीजेपी के लिए हमेशा ही खास रही है. अटल जी के समय में नीलगिरी कॉन्स्टिट्यूएंसी के लोगों ने बीजेपी को जबरदस्त समर्थन देकर यहां बीजेपी का सांसद बनाया था. நண்பர்களே, கொங்கு நீலகிரி இந்த பகுதி எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஏன்னா இதற்கு முன்னாடி அடல்ஜி அவர்கள் காலத்திலேயே நீங்கள் தான் இந்த பகுதியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியை தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பினீர்கள்.
आज मैं देख रहा हूं पूरे तमिलनाडु में बीजेपी ही छाई हुई है। हर कोई कह रहा है डीएमके की विदाई बीजेपी और एनडीए के द्वारा ही होगी। आज पूरा तमिलनाडु कह रहा है एक बार, फिर एक बार, मोदी सरकार, 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 फिर एक बार, मोदी सरकार. फिर एक बार, फिर एक बार. அன்பர்களே, இப்ப நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டுல போகிற பக்கம் எல்லாம் எங்க பார்த்தாலும் பிஜேபியோட ஆதிக்கம் மிக தெளிவாக தெரிகிறது. நாட்டு மக்கள் எல்லாம் பேச தொடங்கிட்டாங்க. என்னன்னா திமுகவுக்கு விடை கொடுத்து வீட்டுக்கு அனுப்புற ஒரு உத்வேகம் பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும்தான் இருக்கு. என்டிஏ கூட்டணியால மட்டும்தான் இது சாத்தியம் அப்படின்னு மொத்த தமிழகம் சொல்லுது. அதனாலதான் நாம சொல்றோம், மீண்டும் மோடி, மீண்டும் மோடி, மீண்டும் மோடி. साथियों, डीएमके और कांग्रेस जैसी फैमिली पार्टियों का एक ही एजेंडा रहता है, किसी भी तरह झूठ बोलकर सरकार में बने रहो। कांग्रेस ने इतने दशकों तक गरीबी हटाओ का नारा दिया, लेकिन गरीबी नहीं हटी। ये एनडीए सरकार है जिसने 25 करोड़ लोगों को गरीबी से बाहर निकाला है। நண்பர்களே, இந்த திமுக காங்கிரஸ் ஆகிய இந்த வம்சாவளி பரம்பரை கட்சி எல்லாம் இருக்கு பாருங்க, இவங்களுக்கு ஒரே ஒரு குறிக்கோள் தான் இருக்கு. எப்படியாவது பொய் சொல்லி மக்களை ஏமாத்தி தொடர்ந்து நம்ம ஆட்சியில இருக்கணுங்கிறது மட்டும்தான் அவங்களோட ஒரே குறிக்கோள். இப்படி பல தலைமுறைகளாக ஆட்சியில இருந்த இவங்க அடிக்கடி சொல்றது என்ன தெரியுங்களா? வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க இத்தனை காலம் ஆட்சி செய்தும் நாட்டிலிருந்து வறுமை நீங்கவில்லை. ஆனால் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே செய்த வேலை 25 கோடி மக்களை வறுமையிலிருந்து மீட்டிருக்கிறோம். कांग्रेस डीएमके के इंडी अलायंस ने दशकों तक एससी, एसटी, ओबीसी समाज के करोड़ों लोगों को मकान, बिजली, पानी के लिए तरसा कर रखा, क्योंकि इनकी सोच थी कि सबको मकान, बिजली नहीं मिल सकता। लेकिन बीजेपी सरकार ने करोड़ों गरीबों को पीएम आवास दिया, हर गांव तक बिजली पहुंचाई, 80 करोड़ जरूरतमंदों को मुफ्त राशन दिया और इनमें अधिकांश एससी, एसटी, ओबीसी समाज के लोग हैं। நண்பர்களே, இந்த காங்கிரஸ் திமுகவோட இந்தி கூட்டணி இருக்கு பாருங்க, இவங்க பல தலைமுறைகளாக ஆட்சியில தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்காங்க. இவங்க கோடிக்கணக்கான ஏழைகள், பட்டியலின சகோதரர்கள், தலித் மக்கள், இவங்க எல்லாரையும் வீடு கிடைக்காம, மின்சாரம் கிடைக்காம, குடிக்க தண்ணி கிடைக்காம தவிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட அடிப்படை எண்ணமே அவங்களுக்கு வீடு, தண்ணி, மின்சாரம் எல்லாம் கிடைச்சிடக்கூடாது, அவங்க அப்படியே தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. ஆனால் நம்முடைய பாஜக அரசு கோடிக்கணக்கான மக்களுக்கு பிரதமர் ஆவாஸ் யோஜனாவில் வீடுகளை வழங்கி இருக்கிறது, ஒவ்வொரு கிராமத்திற்கும் மின்சாரம் வழங்கி இருக்கிறது,
80 கோடிக்கு மேலான மக்களுக்கு இலவசமாக ரேஷன் பொருட்களை வழங்கி இருக்கு. இத வாங்கினவங்கள பெரும்பாலவங்க நம்ம பட்டியலினத்தின் சகோதர சகோதரிகள், ஏழை எளிய மக்கள் தான். इन फैमिली पार्टियों को लगता है कि इनके बेटे बेटियों के अलावा कोई गरीब ट्राइबल बड़े पद पर बैठ ही नहीं सकता है, लेकिन बीजेपी ने पहली बार एक ट्राइबल महिला को भारत का प्रेसिडेंट बनाया और उस समय भी इंडी अलायंस वालों ने उनका घोर विरोध किया. நண்பர்களே, இந்த பரம்பரை வம்சாவளி கட்சிகள் இருக்குதே, அவங்க எப்பவுமே என்ன பார்ப்பாங்கன்னா அவங்களோட மகன்கள், அவங்களோட மகள்கள், அவங்க பேரம்பேத்தி தான் அப்படியே படிப்படியா வாரிசுல ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. எந்த ஏழையோ பட்டியலின மக்களோ பழங்குடி இனத்தவரோ இந்த பதவிக்கு வருவதை அவர்கள் விரும்புவதும் இல்லை, அனுமதிப்பதும் இல்லை. ஆனா முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை இந்தியாவின் ஜனாதிபதியாக உயர்த்தி அழகு பார்த்தது நம்முடைய பாஜக அரசு. அதுக்கு கூட அவங்க ஆதரவு தராம எதிர்ப்பு தான் தெரிவிச்சாங்க. साथियों, इंडी अलायंस वालों को भारत के सामर्थ्य पर विश्वास नहीं है. दुनिया में कोरोना की इतनी बड़ी पैंडेमिक आई, इंडी अलायंस के लोग कहते थे भारत वैक्सीन नहीं बना सकता. हमने कहा हम मेड इन इंडिया वैक्सीन बनाएंगे. भारत ने ना केवल मेड इन इंडिया वैक्सीन बनाई, बल्कि फ्री वैक्सीन देकर करोड़ों लोगों की जान बचाई. நண்பர்களே, இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியாவோட திறமையையே நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்லணும்னா, கொரோனா நோய் தொற்று காலத்துல இந்தியாவிலேயே மருந்து தயாரிக்கிறோம், மேக் இன் இந்தியால செய்யறோம்னப்ப அவங்க அதை எள்ளி நகையாடுறாங்க, செய்ய முடியாதுன்னாங்க. ஆனால் அந்த நோய் தொற்று கிருமிக்கு மருந்தை இந்தியாவிலேயே நாங்கள் தயாரித்து இந்தி கூட்டணிக்கு சவால் விடுத்தோம். மேக் இன் இந்தியான்னு தடுப்பூசியில இந்திய மக்கள் மட்டுமல்ல பல உலக நாடுகளுக்கும் மருந்து கொடுத்து கோடிக்கணக்கான மக்களின் உயிர் காப்பாற்றப்பட்டது.